Question number 26, PESA Act. Where? Bingla. Where? C, both 1 and 2. Both 1 and 2. Not less than half all chairpersons வந்து scheduled tribes தான் வந்திருக்கும். All chairpersons. அண்ட் போன டெஸ்ட்டில் வந்து லைக் கீஸ் செக் பண்ண சொல்லி 2-3 கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, செக் பண்ணிட்டீங்களா? கீஸ் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. Scorpene submarines. Scorpene submarines. ஏங்களா வர பி 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 டீசல் அண்ட் டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் நம்பர்ஸ் ஆர் இன்வெர்டட். நம்பர்ஸ் வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2037 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சம்மர்ஜென்ஸில் 37, சர்ஃபேஸில் வந்து 20 km/h. அந்த நம்பர்ஸ் வந்து மாற்றி இருக்கு. Yes, they use diesel electric propulsion. The air independent propulsion system அப்படின்னு வந்து சொல்லி ஸ்கார்பியன் கிளாஸஸ் வந்தாலே வந்து ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னா எனி யூ டேக் எனி சப்மரீன்ஸ் யூ டேக் they'll have to resurface. ஏரை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங்காக வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணணும். ஸ்கார்பியன் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபேஸிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் வந்து அடியிலே இருக்கலாம் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள். ஸோ எலக்ட்ரிக் எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா சம்மர்ஸ்டாக இருக்கும்போது எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியே சர்ஃபேஸில் இருக்கும்போது டீசல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்து இன்வெர்ட்டாக இருக்குது. 2 only இல்லைங்களா? 2 only. Use diesel electric propulsion systems and yes, 2 only. 28 salt caverns. Where? Salt caverns. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படின்றது கேள்விப்படுறோம் இல்லைங்களா? படூராக இருக்கட்டும், மேங்களூர், இந்த இப்போ ரீசெண்டாக கட்டிகிட்டு இருக்கோம் சாந்தேவோவில், மேங்களூர், இதில் வைசாகில் இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வி ஆர் ஸ்டோரிங் பெட்ரோல் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா பெட்ரோல் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அடியில் ஓட்டை போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓட்டை போடுறது பார்த்திங்க அப்படின்னா 2 types ஆஃப் ஸ்டோரிங் மெக்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ராக் பேஸ்ட் கேவர்ன்ஸ் அண்ட் சால்ட் பேஸ்ட் கேவர்ன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ மேனுவலாக வந்து ராக் ஸ்ட்ரக்சரை குறைஞ்சி அதை ஒரு குழி மாதிரி உருவாக்கி அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ராக் கேவர்ன்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே சால்ட் கேவர்ன்ஸில் சால்ட் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜியன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் கீழே வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சின்ன ராக்ஸ் இருக்கும். கீழே சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ், எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் அந்த மாதிரியான ரீஜியன்ஸில் வாட் ஐ கேன் டூ இஸ் தட் இங்கே ஒரு ஓட்டை போட்டு ஒரு சொல்யூஷன் மைனிங்னு சொல்லுவாங்க. சொல்யூஷனை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் உருக்கி அந்த சொல்யூஷனை வேரோட அப்படியே அந்த பிரைன்னு சொல்லுவாங்க, சால்ட்டோட கலந்த தண்ணியை பிரைன்னு சொல்லுவாங்க. அந்த பிரைனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சால்ட்டில் எனக்கு ஒரு ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டையில் ஐ கேன் ஸ்டோர் ஆல் தீஸ் ஆயில் ரிசர்வ்ஸ். அதுதான் வந்து சால்ட் கேவர்ன்ஸ் அப்படின்ட்டு. ரீசெண்டாக நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ராக் கேவர்ன் தான். நம்ம வச்சுட்டு 3 வச்சுருக்கோம், 3மே வந்து ராக் கேவர்ன்ஸ் தான். சால்ட் கேவர்ன்ஸ் வந்து ராஜஸ்தானில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் வந்து இருக்குது. யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சால்ட் கேவர்ன்ஸில் வந்து இருக்கான். ஒன் கண்ட்ரி தட் ஹேஸ் தி பிக்கெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரீசர்வ்ஸ் வந்து யூஎஸ். ஸோ யூஎஸ் வந்து லைக் சால்ட் கேவர்ன்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சால்ட் கேவர்ன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராக் கேவர்ன் அளவுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகாது. ராக் கேவர்ன் மேனுவலாக ஓட்ட போடணும். மேனுவலாக சென்ஸ் மனுஷங்க கிடையாது, மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ஓட்ட போட்டு அதுக்கடுத்து எக்ஸ்கவேட் பண்ணி வெளியே போடணும். இட் இஸ் டைம் கன்சியூமிங். அதனால் வந்து சால்ட் யூஸ் பண்ணி டிசால்வ் பண்ணுறது இட் இஸ் லெஸ் டைம் கன்சியூமிங் தேன் ராக் கேவர்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் டைம் கன்சியூமிங்கிறது வந்து
relatively வந்து கிடையாது. So other 3 statements are correct. Require large amount of water to create and maintain, naturally well sealed and have low oil absorbency. அந்த சைட்ஸை சொல்கிறாங்க, சைட்ஸை வந்து லோ ஆயில் அப்சார்பன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The statements 1, 2 and 3 are correct. Stenophora. Stenophora. போதுங்களா? ஏ வேற Stenophora. Stenophora both statements are correct. Stenophora both statements are correct. Jellyfish மாதிரி இருக்கும், ஆனால் ஜெல்லிஃபிஷ் கிடையாது. Jellyfish கிடையாது. Cnidarians are different from stenophores. Cnidarians are different from stenophores. ஸ்டெனோஃபோர்ஸ்ன்றது வந்து லைக் ஒரு இதை குறிக்கக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட ஜெலிஃபிஷ் மாதிரியே வந்து இருக்கும். இது ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னா, நம்மளோட நர்வ்ஸ் அண்ட் நம்மளோட நியூரான்ஸ் வந்து தே ஆர் கனெக்டட் டு சினாப்சிஸ். ஆனால் சினாப்சிஸ் இல்லாமல் லைக் நியூரான்ஸ் வந்து இப்படி இருக்கும் இல்லைங்களா? நியூரான்ஸ் இப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த நியூரான்ஸில் பொறுத்தவரையில் ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் கம்யூனிகேட் பண்ணுறது, கனெக்டாக இருக்கிறது வந்து இட் வில் பி த்ரூ சினாப்சிஸ். இந்த அவதார் படத்தில் வர மாதிரி வந்து இருக்கும் அந்த விஷயங்கள். ஸோ அதில் இருந்து தே வில் கெட் கனெக்டட். ஸோ ஒரு நியூரானோட சினாப்ஸும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ தட் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி ஈஸி. இதுதான் ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு எனக்குலாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். மோஸ்ட் ஆஃப் த உயிரினங்களுக்கு இப்படி தான் நடக்குது. பட் ஆனால் ஸ்னோஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாப்சிஸ் மூலயமா, இது பேர் தான் சினாப்சிஸ்னு கூப்பிடுவாங்க, கிட்டத்தட்ட வயர்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த சினாப்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோஃபோர்ஸ்க்கு கிடையாது. ஆல் தீஸ் நியூரான்ஸ் வந்து ஒரு சிங்கிள் மெம்பரேன் மூலயமா வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதான் வந்து இட் வாஸ் இன் நியூஸ். இப்போ ஸ்டெனோஃபோர்ஸ் பார்க்கறதுக்கு ஜெலிஃபிஷ் மாதிரி இருந்தாலுமே ஜெலிஃபிஷ்க்கு வந்து ஒரு அதாவது ஸ்னிடேரியன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா தி ஹேவ் ஸ்டிங்கிங் செல்ஸ். நிமாட்டோசிஸ்ட்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா, ஸ்டிங்கிங் செல்ஸ். அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து ஸ்டெனோஃபோர்ஸ்க்கு கிடையாது. அந்த கொற்றத்தன்மை வந்து அது கிடையாது. ஸ்டிக்கிங் தன்மை வந்து இருக்குது. அதோட பாடியில் ப்ரேவை ஸ்டிக் பண்ணி அதுக்கடுத்து சாப்பிட்றோம், கொட்டி சாப்பிடாது, லைக் ஸ்டிங் பண்ணி சாப்பிடாது. both 1 and 2, both 1 and 2. Line of axial control. பிங்களா? டி வேற புரியுங்களா? டி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். டி ஆக்சுவலி நம்ம வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து கிளைம் பண்ணல. சரி, இங்கே இப்படி வருது இல்லைங்களா? இந்த ஒரு பார்ட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸ்கம் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் இந்தியன் டெரிட்டரி தட் வாஸ் ceded by பாகிஸ்தான் டு சைனா, சக்ஸ்கம் வேலி அப்படின்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் ஆக்சாய் சின் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஆக்சாய் சின். இப்போ இது கூட கவர் பண்ணது தான் வந்து நம்மளோட இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்மளோட மேப், நம்மளோட அஃபிஷியல் மேப் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதை தான் வந்து சைனா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணுறது 3488 மீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் சைனா இஸ் லைக் அது 2000 மீட்டர்ஸ் தான் வந்து ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒரு லைன் கிடையாது, லைக் ஒரே லைன் தான். அது வந்து 3 செக்டர்ஸாக பிரிஞ்சிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் வந்து சிக்கிம் வரையில் வந்து ஈஸ்டர்ன் செக்டார், இங்கே உத்தரகாண்டில் ஆரம்பித்து இமாச்சல் பிரதேஷ் வரையில் வந்து மிடில் செக்டார், லதக்கில் வெஸ்டர்ன் செக்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் செக்டார், மிடில் செக்டார் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. வெஸ்டர்ன் செக்டார் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டார்ஸ் தான் வந்து ஆல் தீஸ் இஷ்யூ வில் பி அக்கரிங் வித் வெஸ்டர்ன் ஹேவிங் மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ். இல்லை, போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். சைனா வந்து 2000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க. நம்ம தான் 3488 சொல்லிட்டு இருக்கோம். கிளைம் லைன் இந்தியா அது கிடையாது.
Arab League. Sorry? Beingla. Where? Okay, 1, 2, 3 and 4. Recent Syria was banned, but recent they have inculcated Syria also. Starting members, initial members வந்து Syria இருந்தது, founding members but now வந்து founding member but இடையில வந்து they removed Syria, but மறுபடியும் வந்து Syria ஆட் பண்ணிருக்காங்க. So 1, 2, 3 and 4 Arab League 22 பேர் கொண்ட குழு. நாட் ஓன்லி இன் மிடில் ஈஸ்ட். அரப் லீக்னோடனே மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் கிடையாது, இந்த சைடுமே வந்து ஆஃப்ரிக்கன் சைட்லையுமே வந்து கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஈஜிப்ட் இருக்குது, அந்த மாதிரியான கண்ட்ரீஸுமே வந்து இருக்காங்க. ஸோ A 1, 2, 3 and 4 quest Arab League. Question number 32. Triple chain of accountability will be redundant. Question number 32. Yes, triple chain of redundancy எப்படி போகும் அப்படின்னா, permanent executive must be responsible to the elected government must be responsible to the legislature, and legislature must be responsible to the public அப்படின்ட்டு. ஸோ அதாவது permanent executive அப்படின்னா civil servants. obviously civil servants வந்து elected governmentக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், elected government வந்து legislatureக்கு இருக்கணும், legislature வந்து public இருக்கணும் அப்படின்றது. ஸோ இங்கே judiciary has no place here. So 1, 2 and 3 சிவில் சர்வீஸ். இந்த ரீசெண்டாக அந்த சர்வீசஸ் பிரச்சனை, டெல்லி 239AA சர்வீசஸ், அந்த இஷ்யூவில் வந்த ஒரு வேர்டிக்ட் தான் அது. $33 only one is incorrect. Where? Both 1 and 2 are incorrect. Both 1 and 2 are incorrect. Does not fall outside the executive authority. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எவ்ரிஒன் ஆர் நாமினேட்டட். பார்ஷியலி ஒரு 4 பேர், 4 members வந்து 4-5 members will be like nominated by the governor. மீதி எல்லாருமே வந்து எலெக்டடாக தான் வந்திருப்பாங்க. எஸ் 34 CBAM. வர சி ஏங்களா வர கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அது யூரோப்பியன் யூனியன் எடுத்துகிட்டு வந்த ஒரு நான் டாரிஃப் மெக்கானிசம். ஒன்றும் கிடையாது. யூரோப்பியன் யூனியனில் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் ஹாவ் டு அனௌன்ஸ், எந்த நீ இம்போர்ட் பண்ணதில் நீ ஏதோ ஒரு யூ டேக் பென் ஆர் பென்சில், அந்த பென்னை நீங்கள் இம்போர்ட் பண்ணதில் எவ்வளோ GHGs வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ GHG எமிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வில் ஹாவ் டு ரிப்போர்ட் இட் டு தி அத்தாரிட்டிஸ் தேர். அண்ட் அங்கே CBAM சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கணும். இவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து லெட்டஸ்டே ஒரு 2 டன் ஆஃப் கார்பன் வந்து எமிட் ஆகிருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான 2 டன் ஆஃப் CBAM வந்து கிட்டத்தட்ட கார்பன் கிரெடிட்ஸ் மாதிரி வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கணும். ETSன்னு ஒரு மார்க்கெட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து CBAM அண்ட் CBAM சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் செட் அவன் வாங்குறான். இப்போ இம்போர்ட்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இஃப் தே ஆர் ஸ்பெண்டிங் அடிஷ்னலி அந்த இது வந்து அகைன் இட் வில் கம் பேக் டு தி எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இல்லைங்களா. எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமாக அடிவாங்கமா வாங்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ நான் டாரிஃப் பேரியர் தான். பேரியர்ஸ் இருந்தாலே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடிவாங்கும். ஸோ அதனால் வந்து ஆல் தீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஹவ் சைட்டட் தட் CBAM வந்து டிஸ்கிரிமினேட்டிவாக வந்து இருக்குது. அதாவது இந்த CBDR பாலிசியை வந்து அப்போஸ் பண்ணுது. காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்? CBDR டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த விஷயத்தை வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. October 1 அன்னைக்கு வந்து எடுத்துக்குது அது. ஸோ A 1 only. October 1.
35 amber box subsidies, peace clause, amber box. WTO பொறுத்தவரையில் வந்து சப்சிடிஸ் இருக்கும். சப்சிடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி க்ரீன் லைட் இருக்கும், க்ரீன் எல்லோ அதான் கிட்டத்தட்ட ஆரஞ்சு ரெட் லைட் இருக்கோ டிராஃபிக் சிக்னல்ஸில், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் லைட் அப்படின்னா வந்து யூ கேன் கிவ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து தரலாம். கொஞ்சம் காஷன் இருக்கணும். ரெட்டு வந்து கொடுக்கவே கூடாது. எல்லோ ஆரஞ்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஷன் வந்து இது பண்ணணும். ரெட்டு வந்து கொடுக்கக்கூடாது, பிகாஸ் இட் வில் டிஸ்டார்ட் த ட்ரேட் அப்படின்ற மாதிரியான பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வரக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் சப்சிடி தான் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் அப்படின்றது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் அப்படின்றது. இந்த சப்சிடிஸை டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து 5%க்குள்ளே வந்து வச்சுக்கணும். 5%க்குள்ளே வந்து வச்சுக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் 10% வரைக்கும் வந்து போகலாம். ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து பீஸ் கிளாஸ்னு ஒன்று தராங்க. இஃப் அட் ஆல் சம் கண்ட்ரீஸ் இன் டயர் நீட், இட் கேன் இன்க்ரீஸ், இட் கேன் கோ பாஸ் தி 10% லைன் அப்படின்ட்டு. இட் கேன் கிவ் சப்சிடிஸ் மோர் தென் 10% of what was given அப்படின்ற மாதிரி வந்து போகலாம். பட் ஆனால் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம், அந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் எல்லாமே வந்து WTO போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும். ரொம்ப வந்து அந்த பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி பீஸ் கிளாஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஸோ பட் அதனால வந்து எல்லாருமே 10%க்குள்ளேயே நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறுத்திப்பாங்க. சரிங்களா? பட் எஸ், நீங்கள் 10% தாண்டினாலுமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து தே ஹேவ் திஸ் கிளாஸ் டு எஸ்கேப். WTO சாங்ஷன்ஸ் வந்து வராது. Both 1 and 2 B. Both 1 and 2 are correct. Option B. சிங்களா சி. ஸோ 366 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளே வந்து டெஃபினிஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக டெஃபினிஷன் தான். எஸ்டேட்னா என்ன, அத்தாரிட்டினா என்னது, ஷெட்யூல் காஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு டீட்டெயில்டு ப்ராசஸ்லாம் வந்து தராது. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அதில் கொடுத்துருக்க 366(25)ன்றது ஷெட்யூல் காஸ்ட்ன்றவங்க வந்து 341ல் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அவங்க தான் ஷெட்யூல் காஸ்ட், 342ல் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அவங்க தான் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தான் வந்து தரும். கிளியர் ப்ராசஸ் ஃபார் டெஃபினேஷன் வந்து தந்திருக்காது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து டீபங்க் ஆகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5th ஸ்கெடியூல்னு கொடுத்துருக்கு, 6th ஸ்கெடியூல். அதாவது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஷெட்யூல் ஏரியா வந்து பிரசிடென்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வருவார். 275 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ்க்கு கிராண்ட்ஸ் தரதுக்காக எடுத்துகிட்டு வருது. இல்லை 3 and 4 third and fourth statements are correct. அப்படி இல்லைனா லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கூட வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தாலே யூ குட் ஹவ் easily got that C is the correct answer. Question number 37. C both 1 and 2. C both 1 and 2. C both 1 and 2. both 1 and 2. ரீசெண்டாக ஒரு வார்டிக்கில் தான் வந்து irretrievable breakdown of marriage இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். அதாவது இது வெயிட் கூலிங் ஆஃப் பீரியட் மாதிரி ஒரு பீரியட் இருக்கும், 6 to 18 months. அந்த 18 months வெயிட் பண்ணாமல் உடனே மியூச்சுவல் கன்சென்ட் இருந்தது அப்படின்னா உடனே வந்து தே கேன் கெட் டிவோர்ஸ். இதை வந்து 142 படி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின். ஸோ எஸ், டைரக்ட் கிராண்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து தர முடியும் கன்சென்டிங் பார்ட்டிஸ்க்கு. irretrievable, அகைன் இது இன்னொரு பாயிண்ட் என்ன, irretrievable breakdown of marriage வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பர்சனல் லாஸில் அது கவர் ஆகலை. பர்சனல் லாஸ் தானே நமக்கு வந்து லைக் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், பேசிக்கலி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து இட் கவர்ஸ் தி டிவோர்ஸ் பார்ட். அதை வந்து இந்த irretrievable breakdown of marriage வந்து அந்த டிவோர்ஸ் பார்ட் ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து கேப்சர் பண்ணலை. லீகல் பிரசிடெண்ட்டாக தான் வந்து இருக்குது. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். 142 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. when there is a legal void, the Supreme Court can take matters in its own hands. 38 pheromones டீங்களா வேறு pheromones என்னதுங்க pheromone?
ஸ்மெல் எமிட் பண்ணுற ஹார்மோன் தான் ஃபெர்மோன். பிளான்ஸ் எமிட் பண்ணுறது ஐ திங்க் ஏர்லியராக ஏதோ ஒரு டிஸ்கஷனில் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த அமெரிக்கன் பால்வாம் அப்புறம் பிங்க் பால்வாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து புது புது டெக்னாலஜிஸ் லைக் பிபி நாட் ஃபெர்மோன் டிஸ்டர்பிங் ரீப்ரொடக்ஷன் டிஸ்டர்பிங் மேட்டிங் டிஸ்டர்ப்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, ஃபெர்மோன்ஸ் அந்த ஒரு அமெரிக்கன் பால்வாமில் இருந்தோ அதில் ஒரு ஃபெர்மோன் வந்து வரும். அந்த ஃபெர்மோனை எடுத்து வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து பிடிச்சி இது பண்ணலாம். இப்போ மேல் வந்து வருது அப்படின்னும் போது அதை பிடிச்சிக்கிட்டா ஏ ஒன் கோ மேட் அப்படின்ற மாதிரி வந்து மெக்கானிசம்ஸ்லாம் வந்து இருக்குது. வி ஆல்ரெடி டிஸ்கஸ் சச் திங்ஸ் பிபி நாட் அப்படின்ட்டு. ப்ளீஸ் டு லுக் இன் டு தட். ஓ 39 லோகோதாலக்ஸ் டிங்களா? டி 1 2 and 3 1 2 and 3. ஃபெர்மோன்ஸ் மோஸ்ட்லி பிளான்ட் பேஸ்ட் தான். ஒரு மாதிரியான ஒரு ஃபெர்மோன் தான். செகண்ட் டெல்யூ கீ இப்படி வந்து ஏ தான் போயிட்டுருக்கு. ஃபெர்மோன் பிளான்ஸ் தான் செகண்ட் டெல்யூ சரிங்களா. ஸோ எஸ் 40. So the following defines the money given to the government when they already allocated money for expenditure for that particular does not turn out to be enough. Yes, under article 115. Supplementary grant. Okay, where? Actually excess grant அது excess grant supplementary grant என்னும்போது வந்து கண்டெம்ப்ளேட் பண்ண ஒரு விஷயத்துக்கு காசு பத்தாமல் போயிட்டு மறுபடியும் கொடுக்குற ஒரு விஷயம். எக்ஸஸ் கிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் கிராண்ட் வந்து ஆல்ரெடி செலவு பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து யூ ஜஸ்ட் கிவ் மீ மணி அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்ஸஸ் கிராண்ட் தான் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எஸ் அது அடுத்த ரெண்டு குழம்புற மாதிரி வந்து இருக்கும். சி அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துலாம். ஏ அண்ட் பிக்கு குழப்புற மாதிரி வந்து இருக்கும். பட் எஸ் எக்ஸஸ் கிராண்ட் தான் வந்து அது கரெக்டான ஆன்சர். Which of the following has not been kept outside the functional jurisdiction of UPSC? Which of the following has not been kept outside the functional jurisdiction? UPSC என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் டு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களால பண்ண முடியும் கிடையாது. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி அப்பாயின்மெண்ட்ஸ் எக்ஸீடிங் 1 year அது வந்து கேட்பாங்க. அண்ட் ரிசர்வேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷனாக வந்து இருக்கட்டும் இல்லை எஸ்சி ரிசர்வேஷனாக இருக்கட்டும் இதை பற்றி வந்து கேட்கவே மாட்டாங்க. அண்ட் டெம்பரரி அப்பாயின்மெண்ட்ஸ் லெஸ் தென் 1 year அதுவுமே வந்து யூபிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணலனா வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இது கன்சல்ட் பண்ணலனா பிரச்சனையும் கிடையாது. இப்போயுமே இந்த 2 கேஸஸ்மே கன்சல்ட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூஸ் சரிங்களா. பட் ஆனால் ஜென்ரலாக அவுட் சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 and 3 இது வந்து ரெண்டுமே யூபிஎஸ்சி கேட்டு பண்ணுவாங்க. எதுவுமே கம்பல்சரியாக பண்ணணும்னு கிடையாதுங்க. எதுவுமே கம்பல்சரியாக பண்ணணும். வேணும்னா பண்ணிக்கலாம். பண்ணலனாலுமே வந்து that particular civil servant does not have anything. You cannot take it to the court that UPSC was not consulted in removing me or appointing me அப்படின்ற மாதிரி. 1 and 3. 42 PMLA Pomla Act. Pomla Act. T Serious Fraud Investigation Office அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே கார்ப்பரேட் ஃப்ராட்ஸ் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ். இது வந்து இடி. போம்லா வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்.
43, where 43B 1 2 3 and 4 1 2 3 and 4. Atom trap trace analysis 44. Atom trap trace analysis. One only. Where? Pathingla? Yes, atom trap trace analysis both 1 and 2. Both 1 and 2. இப்போ ஜென்ரலாக வி யூஸ் டேட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ டேட்டிங்க்கு, ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு, அதான் ரேடியோ டேட்டிங்க்கு வி யூஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், கார்பன் 14 யூஸ் பண்ணுவோம். லைக் கிளாஸில் கூட ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லைங்களா, கார்பன் 14 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். 50,000 வருஷத்துக்கிட்ட அதனால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்ட்டு, பிகாஸ் 50,000 வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப மைனியூட்டான குவான்டிட்டிஸ்க்கு போயிடும். இப்போ ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அவென்யூஸ் லச்சஸ், அது யுரேனியமாக இருக்கட்டும், வேறு அதர் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ண அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டராக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த லெவலில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் சச் ஆஸ் யுரேனியம் அண்ட் ஆல். அண்ட் அந்த லைன்லேயே வரது தான் இந்த கால்சியம் 41 டேட்டிங் அப்படின்றது. கால்சியம் 41 யூஸ் பண்ணி டேட் பண்ண முடியும். கால்சியம் 41ல் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப மைன்யூட் லெவல்ஸ் தான் இருக்கும். 10 to the power of 15 டைம்ஸ், 10 to the power of 15 டைம்ஸ், அது பார்த்துல 15 ஜீரோ போட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்று தான் கால்சியம் 41 இருக்கும். ஸோ அவ்வளோ ரேரான கால்சியம் 41 இருக்குது. இதை எப்படி படிக்கலாம்? இப்போ ஒரு சாம்பிள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர்லேருந்து எடுத்து நான் இது எவ்வளோ வருஷம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சாம்பிளை எடுத்து அதில் கால்சியம் 41 எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி படிப்பேன். கால்சியம் 41 ஹாஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அது 5 grams 2.5 grams ஆகிறது, அதான் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா. 99,400 இயர்ஸில் அது ஹாஃப் லைஃப்க்கு வருது. 99,400 இயர்ஸ். ஸோ இந்த ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய கால்சியமை படிக்கிறதுக்கு எனக்கு இனோவேட்டிவ் மெக்கானிசம்ஸ் தேவை. அதுதான் ஆட்டம் ட்ராப் ட்ரேஸ் அனாலிசிஸ் அப்படின்றது. அந்த சாம்பிளை லெட்டஸ்டே இந்த டஸ்டர்லேருந்து சாம்பிளை எடுத்து அதை ஒரு அவன் மாதிரியான ப்ராசஸில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கடுத்து லேசர்ஸ் யூஸ் பண்ணி கூல் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமே டிராஸ்டிக்காக கூல் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் 41 ஆட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ளூரசென்ட்டாக இருக்கும். anything that I want to study, anything, not only particularly calcium 41 but any atom I want to study, அது ஒரு பர்டிகுலர் ஃப்ளூரசன்ஸில் இருக்கும். ஒரு கலர் இருக்கும் அந்த ஆட்டமில். ஸோ அந்த ஆட்டமில் இருக்க கலரை வச்சு ஸோ இத்தனை கால்சியம் 41 ஆட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐ கம் டு நோ. அண்ட் அதை வச்சு ஐ கேன் அனலைஸ் ஓகே இவ்வளோ இருந்திருக்கணும், இந்த ஒரு டஸ்டருக்கு இவ்வளோ இருந்திருக்கணும், ஆனால் இவ்வளோ தான் கால்சியம் 41 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அது 19,400 இயர்ஸ் தாண்டி இருக்கலாம், இல்லை ஒரு 2 lakh இயர்ஸ் தாண்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐ வில் கம் டு அ கன்க்ளூஷன். சரிங்களா? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். பொட்டாசியம் 41 ஆட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடும். Model Code of Conduct. Where? Only 2 is true. Only 2 is true. MCC codified கிடையாது. ஆனால் MCCன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது you cannot say statutory-ஆக இருக்கா அப்படின்னா கிடையாது. இல்லை மாடல் கான்டாக்ட் அதான் ஒரு பிரச்சனை, அது எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. திங் இஸ் அதுதான் இந்த மாடல் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா லைக் எலெக்ஷன் டைமில் எல்லாரும் எப்படி இருக்கணும், கேம்பெயினில் எப்படி பண்ணணும், கேம்பெயின் பண்ணாமல் கூட எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். அது இட் ஹஸ் பீன் brought டு ஹேவ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. அதுதான் 324 பேசும். ஸோ இட் இஸ் இன் சிங்க் வித் தி மேண்டேட் ஆஃப் ஆர்டிகல் 324. Only statement 2 is correct.
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தருது இல்லைங்களா? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்ததுன்னா, இப்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை அப்படின்னா இருக்கிறவன் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து கேம்பெயின் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லாதவன் வந்து லைக் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா கடைசி மினிட் வரைக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் வைப்பாங்க தெரியுமா? 2 நாள் எலெக்ஷன் 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்து லைக் கேம்பெயின்ஸ்லாம் அதோடு நிறுத்திடணும் அப்படின்றது மாதிரி. 46 Raman spectroscopy. Applications of Raman spectroscopy. 2, 3, 4ங்களா? ஓகே. வேற டிங்களா படிச்சிங்களா? 1, 2, 3 and 4. 1, 2, 3 and 4. ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்றது வந்து போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்காக படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, லைட்டு ஃபோட்டான் ஒரு இடத்துல தான் லேசர் ஒரு இடத்துல பாஸ் பண்ணும்போது அது எந்த மாதிரியான ஸ்கேட்ரிங்க்கு வந்து உட்படுத்தப்படுது, ரேலே ஸ்கேட்ரிங்கா இல்லை ராமன் ஸ்கேட்ரிங்கா அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோடையோ இல்லை பர்டிகுலர் சொல்யூஷனோடையோ மினரல் மேக்கப்பை வந்து என்னால் கற்றுக்க முடியும். மினரல் மேக்கப் என்ன இருக்குது, அதில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கேட்டரிங் பண்ணும்போது லைட் படும்போது லேட்டஸ்டே லைட் நான் வந்து ஒரு வாட்டருக்குள்ளே பாஸ் பண்ணுறோம்னா லைட் வெளியே வந்துடுதுங்களா? எல்லா லைட்டும் வெளியே வராது. ஒரு சில பார்ட்டிகல்ஸ், ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து திரும்பி வந்து ஸ்கேட்டர் ஆகும் ஒரு சில இடங்களில். இதுதான் வந்து ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. அதே தான் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் யூஸ் பண்ணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக எனி திங் யூ டேக், பீட் சாயில், பீட் வாட்டர், பீட் எனி சொல்யூஷன், அதில் என்ன இருக்குது என்ன கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல வந்து ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதை வச்சு பார்க்கும்போது 2, 3, 4 and 5 வந்து இட் இஸ் ஓகே, ஈஸியாக போட்டுடலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டாமினன்ட் இருக்கா இல்லையா, கேன்சர் இருக்கா இல்லையா, பொல்யூட்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஒரு சில இன்ஸ்டன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராவ்ஸ்கைட் அப்படின்னு ஒரு நியூ இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் தான். அதை வந்து அதோட ப்ரொடக்ஷனில் வந்து ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெராவ்ஸ்கைட் வந்து லார்ஜ் ஸ்கேலாக வந்து ஃபோட்டோ வோல்டேக்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வந்து இருக்குது. பேசிக்காக கால்சியம் இதெல்லாம் வந்து கால்சியம்னால ஆன ஒரு விஷயம். போலாங்களா? PMEAC சீங்களா? வேற வேற சீங்களா? ஆக்சுவலி வந்து இது இட்ஸ் நான் ஸ்டாட்யூட்டரி நான் பர்மனன்ட் பாடி. ப்ரைம் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் அதர் இஷ்யூஸ் ரெஃபர் டு இட் பை தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர்ஸ் யார் சொன்னாலும் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து அட்வைஸ் பண்ணுறது அவங்களோட வேலை. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீங் சேர்ட் பை தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இஏசி பார்த்தீங்க அப்படின்னா விவேக் டெப்ராய் அப்படின்னு ஒருத்தனால வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து பிஎம்ஸ் வந்து தே வில் நாட் ஷேர் இஏசி. ஆனால் தேர் ஹாவ் பீன் இன்ஸ்டன்சஸ் வேர் பிஎம் ஹேவ் ஷேர் இஏசி. வாஜ்பாய் ஒரு வாட்டி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? வாஜ்பாய் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆன்சர்ஸ் எடுக்க முடியாது. ஆன்சர்ஸ் வந்து மேபி டைப்பிங்கில் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நான் ஸ்டாட்யூட்டரி நான் பர்மனன்ட் பாடின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எக்கனாமிக் ஆர் அதர்வைஸ் ரெஃபர் டு இட் பை தி பிரைம் மினிஸ்டர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபைன், சரிங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஏசி வந்து இட் இஸ் ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து வராது. ஆக்சுவலி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் won't come, எக்கனாமிக் ஆர் அதர்வைஸ் தான் வந்து வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு தான், சரிங்களா? ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். மேபி இன்கரெக்ட்னு கொடுக்கறது பால வந்து கரெக்ட்னு கொடுத்துருவாங்க போல் இருக்கு.
ஸோ 47 அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்துக்கோங்க. 47 வந்து ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தட், ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் டு செக் தி கீழே கிடையாது தான் கரெக்ட் தான், கீ எப்படி இருக்குன்னு தெரில. எஸ் 48 போலாம், இது புரியுதுங்களா? பிஎம்இஏசி 48 பிங்களா? AEPS வேறு சி போத் 1 and 2. AEPS NPCIனால் எடுத்துகிட்டு வரப்படுது. பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்படாது. ஆதார் கார்ட்ஸ் இருந்தாலே வந்து பயோமெட்ரிக்ஸ் இருந்தாலே வந்து யூ கேன் ஹேண்டில். அதான் வந்து MGNREGS பிரச்சனையாக போய்ட்டு இல்லைங்களா? ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் வந்து பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓ எஸ், போத் 1 and 2. Geckos 49 geckos. சரிங்களா? வர geckos C 1 and 2. பல்லிங்க பல்லி இருக்கு இல்லைங்களா? பல்லி தான் வந்து geckos அப்படின்ட்டு. ஸோ பல்லிஸ் முட்டை போடுவோம் போல இல்லைங்களா? டு நாட் லே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்தாலே வந்து we can come across 1 and 2 only. GST Council, question number 50. சரிங்களா? ஏதான் இல்லைங்களா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் போகிறோம் இல்லைங்களா? இன்சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸு மினிஸ்டர் இல்லைங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கவங்க தான் வந்து போட முடியும். ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸ்னு இருக்கணும். அது ஆர் தான் இருக்கணும் ஆக்சுவலி, மேபி டைப்போவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸ், மினிஸ்டர் இன் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸு டிபார்ட்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? 1, 2 and 3A